5-6 பேர் வந்தது 50 பேர் வாரதுன்னு சொல்லி என்ன வந்த நீங்க டெலிபோன் நம்பர் ஏன் பண்ணி இவர் போயிட்டு தேதி நேரத்துல இருந்து அறிவியல் நேரம் வரைக்கும் எடுத்துட்டு போனேன். என்ன கேட்கறது வீட்டு பத்திரிக்கலான்னு என்ன நீட்டா 8 மணிக்கு 8 o'clock நீட்டா நிக்கட்டாம் ஃப்ரெஷ்ஷா நிக்க அதிலோட இருந்துதான் சம்பவம் பண்ணணும். அது இல்லமா என்ன அமர்த்தினேன் அதுக்கு டேப்லெட்டும் கிடக்குது கடைசி 2 அடி போடுறேன். எத்தனை பொம்பளையோட வாழ்க்கை நாசமா போயிட்டுது. கிளிநொச்சி ஏந்திநகர் பகுதியில் இருக்கின்ற வீடொன்றுக்குள் கிளிநொச்சி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சென்று பெண்ணிடம் பாலியல் சேட்டை விட்ட நிலையில் அவர் தாக்கப்பட்டு பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். நேற்றைய தினம் இரவு ஒரு தொலைபேசி அழைப்பொன்று எனக்கு வந்திருந்தது. அந்த தொலைபேசி அழைப்பிலே ஒரு போலீஸ் உத்தியோகத்தரை நாங்கள் பிடித்து வைத்திருக்கின்றோம், போலீசாருக்கு அழைத்து சொல்லிவிட்டோம், அதாவது 119 என்கின்ற இலக்கத்திற்கு அழைத்து சொல்லிவிட்டோம், ஆனால் இதுவரை போலீசார் வரவில்லை, என்ன செய்வது, எமது வீட்டுக்குள் வந்து இவ்வாறு பாலியல் சேட்டை விட்ட நிலையில் நாங்கள் அந்த போலீஸ் உத்தியோகத்தரை பிடித்து வைத்திருக்கின்றோம் என்று ஒரு அழைப்பு வந்திருந்தது. அதற்கு பிறகாக அந்த அழைப்பு எனக்கு வந்ததை தொடர்ந்து 5 நிமிடத்திற்கு பின்னர் கிளிநொச்சி போலீசார் அங்கு சென்று விட்டனர். அப்போது கிளிநொச்சி போலீசார் அந்த போலீஸ் உத்தியோகத்தரை மீட்டு கொண்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகாக இன்றைய தினம் காலை வருமாறு நேற்றைய தினம் இரவு போலீசார் அந்த பெண்ணுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்தது நேற்று நள்ளிரவு வேளையில் தான். ஆகவே இவ்வாறான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதிலே என்ன நடந்தது என்று சொன்னால், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அந்த பெண்ணின், அதாவது கிளிநொச்சி ஏந்திநகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் வளர்ப்பு தந்தை ஒரு முறைப்பாடு ஒன்றை அந்த பெண்ணுக்கு எதிராக கொடுத்திருக்கின்றார். சொத்து விடயம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தான் இவ்வாறு ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது அந்த பெண் தொடர்பாக அந்த வளர்ப்பு தந்தை மிகவும் கீழ்த்தரமாக கூறியிருக்கின்றார். அந்த பெண் 10-15 பேரோட போகின்றவர் என்கின்ற அடிப்படையிலே அவர் கூறியிருக்கிறார். அதை அந்த போலீஸ் உத்தியோகத்தர் கவனித்திருக்கிறார். அதற்கு பிறகாக அந்த பெண் நடந்து சென்ற போது மோட்டார் சைக்கிளில் ஏறுங்கள், நான் உங்களிடம் ஒரு விடயத்தை முக்கியமாக பேச வேண்டும் என்று கூறி வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் அந்த பெண்ணை அவர் ஏற்றிக்கொண்டு சென்று விட்டு வீதியிலே நிறுத்தி பீடி பத்துவீங்களா என்று கேட்டிருக்கின்றார். அப்போது அந்த பெண் மறுத்திருக்கின்றார், இவ்வாறு செய்ய வேண்டாம், இது புலியான வேலை என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிறகாக வீதியில் நின்று இப்படி செய்வதெல்லாம் முறையற்ற விதம், நீங்கள் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர், எனவே புரிந்து கொள்ளுங்கள் சார் என்று அந்த பெண் கூறியதாக தெரிவித்திருக்கின்றார். அதுக்கு பிறகாக நான் வீட்டில் வந்து கதைக்கின்றேன் என்று அந்த போலீஸ் உத்தியோகத்தர் தெரிவித்திருக்கின்றார். அதற்கு அந்த பெண் அது பிறகு பார்ப்போம் என்று கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். தொடர்ச்சியாக அந்த நபர் தொலைபேசி ஊடாக அந்த பெண்ணிடம் பேசி இருக்கின்றார். போலீஸ் உதவி உங்களுக்கு தேவைதானே, போலீஸோட ஹெல்ப் தேவைதானே, நீங்கள் தனியே இருந்து என்ன செய்ய போகின்றீர்கள் என்பது போன்ற அவர் கதைத்திருக்கின்றார். நான் உங்கள் வீட்டுக்கு வருகின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். பெண்ணும் வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறியிருக்கின்றார். தொடர்ச்சியாக இவர் இரவு வேளையிலே வீட்டுக்கு சென்று வீட்டில் இருக்கின்ற மின் கும்பல்களை அணைத்து விடுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அதற்கு பிறகாக வீட்டுக்குள் சென்றிருக்கின்றார். வீட்டுக்குள் சென்று அந்த பெண்ணுடன் அத்துமீறுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். அப்போது ஏற்கனவே வீட்டில் இருந்த அந்த பெண் தனது உடன்பிறவாத சகோதரன் மற்றும் சகோதரி உள்ளிட்டவரை அங்க ஏற்கனவே அழைத்து சென்றிருக்கிறார். அதாவது போலீஸ் உத்தியோகத்தர் வாரான்னு சொல்லி அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி போலீஸ் உத்தியோகத்தர் வீட்டுக்குள்ளே சென்ற போது அவரை கட்டி வைத்து தாக்கிவிட்டு போலீசாருக்கு அழைத்து இவ்வாறு போலீசாரிடம் ஒப்படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெண் தெரிவித்த கருத்துக்களையும் இந்த காணொலியின் பின்னே பார்க்கலாம். டெலிபோன் நம்பரையும் பண்ணி இவர் போயிட்டு இவர் என்ன செய்கிறார், முந்த நாட்டு போன் எடுத்தார். எனக்கு நான் கேட்டேன், என்ன நீங்க கொச்ச தமிழால கதைக்கிறீங்க, இவர் சிங்களம் எனக்கு விளங்கிட்டு, நான் சிங்களம் இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எனக்கு. சார் நீங்க போலீஸா சார், அன்றைக்கு வந்த நீங்களான்னு கேட்க, நான் தான் வந்தேன் கொண்டேன், நீங்க தானே சப்போர்ட் எல்லாம் போயிட்டு சார், எனக்கு என்ன கோல் பண்றீங்க, நான் இவ்வளவு அதான் கேட்டேன். உங்களுக்கு போலீஸ் சப்போர்ட் இருக்கத்தானே வேணும், அதை இது நாங்க ஓ சார் இருக்கத்தான் பண்ணி நீங்க அண்டை வந்த வேகத்துக்கு நீங்க அந்த ஐயாவில அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்ல தேதி நேரத்துல இருந்து அறிவியல் நேரம் வரைக்கும் ஏற்றிட்டு போனேன். அப்ப நான் லொகேஷன்ல விட்டுருந்தேன், எந்த இடமான்னு சொல்லி லொகேஷன் விட்டுருந்தேன். லொகேஷன்ல விட்டுருக்கு இவர் நச்சர் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் அப்படித்தான் அந்த ஐயா போட்டு கொடுத்தது. 18 பேர் வந்து போறதாம், எனக்கு மண்டவளம் தெரியலையா, லூசா மிசராமட்டு இவர் போட்டு கொடுத்தா மேட்டுரு. நான் லொகேஷனை பதிவு செய்து போட்டு லொகேஷன்ல போனா அறிவியல் நேரம் அடிச்சு, சார் ஏன் சார் அறிவியல் நேரத்துல வந்தீங்க, ஒரு காட்டுக்கரையில போயிருந்து சார், நான் இல்ல சார் அது போலேன்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்ல இவர் டக்குன்னு சொல்லி போட்டு இல்ல சார் இதெல்லாம் கூட கலக்கம் பப்ளிக்ல நிக்கிறோம், நீங்க நைட்டுக்கு வீட்டுக்கு வாங்க,
சொந்த வந்தம் எல்லாம் வீட்டை வந்து போக இந்த தங்கச்சியும் தம்பியும் முருகன் வீட்டு சொன்னார் இன்றைக்கு எடுத்து என்ன நீட்டா 8 மணிக்கு 8 o'clock நீட்டா நிக்கட்டாம் ஃப்ரெஷ்ஷா நிக்கட்டாம் வந்து இவர் சொல்ல நான் சார் நீங்க வேற நான் நிப்பேன்னு சொல்லி போட்டிருக்கேன். இவர் ஒரு 10 மணி போல நாங்க 10 o'clock வாங்க வேற பிடிக்கத்தானே வேணும் சார் எத்தனை பேருக்கு இப்படி பேக்காடி இருப்பேன். அப்ப நான் 10 o'clock வாங்கன்னு சொல்லி இவர் அதே டைமுக்கு இவர் வந்தேன் மோட்டர் வைக்க உருட்டி கொண்டு சொன்னேன். இல்ல சார் உள்ளுக்கு வாங்க பப்ளிக்ல நிக்க கூடாது உள்ளுக்கு வாங்க சார் எனக்கு அவமானம் உங்களுக்கு அவமானம் சொல்ல சொல்லி கொண்டு இருந்தேன். சொல்லி இவர் நின்று சொன்னார் எனக்கு நின்றுட்டு இல்லாம அதிலோட தான் சம்பவம் பண்ணுவோம். நான் இல்ல சார் பப்ளிக்ல இருந்து நான் செய்ய மாட்டேன் நீங்க வாங்க ரூம் கண்டு. அப்ப இவர் சொன்ன லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. நான் பின்ன டக்கண்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு நான் டக்கண்டு உள்ளுக்கு ஆளை கூப்பிட தம்பி நின்றவன் மேல பிளாட்ல தங்காச்சி நின்ற தம்பி நின்ற பாருங்க 35 வருஷத்துக்கு பிறகு அடி பிடிச்ச சொந்தங்க இவங்க 2 பேரும் பிளாட் தங்கச்சி கீழே அடிக்கிறார் தம்பி மேல அடிக்கிறார். பிடிச்சா இவர் டக்கண்டு என்ன இந்த அறைக்க சாமி அறைக்க கூட்டிட்டு போட்டான். இல்ல சார் இந்த ரூம் வேண்டாம் கிச்சன் லைட் போட வேணாம்னு சொல்லி அப்ப நாங்க சாமி இறக்கி வாங்க சார். இவர் சாமி இறக்கி வந்து மெல்லமா என்ன அமர்த்தினேன் அதுக்கு டெபலட்டும் கிடக்குது. அப்ப நான் பின்ன பாத்துட்டு சரி சார் இதுங்க சார் சொல்லி போட்டு இருக்க. இவன் தம்பி டக்காண்டு மேலண்டவன் டக்காண்டு குதிச்சு ஆளை பிடிச்சி கட்டியதண்டா. இவரு உண்மையா சொல்றேன் இல்ல கடைசியா 2 அடி போடுறேன் சார் நான் கையால உள்ள சொல்லணும் சார். சரியா கைய கட்டுவோம்னு பார்த்தோம் கைய கட்டையில கட்டும் டக்காண்டு கையால கடிச்சு போட்டு பஸ்ல இருந்து சகலையும் பறத்தி விட்டேன். நான் பறந்துட்டு சொன்னேன் பைக்ல இருந்து எல்லாத்தையும் தரணும்னு சொன்னேன். உனக்கு 3 லட்சம் ரூபாய் காசு தரலாம் தந்தாத்தான் எல்லாத்தையும் நான் செட்டில் ஆக்க வேண்டும் டாக்குமெண்ட் முழுக்க தருவேன்னு சொல்லி எல்லாம் தண்டு போட்டிருக்க. தம்பி பிடிச்சி அடிச்சதெல்லாம் கலட்டி போட்டு தம்பி அடிக்க இல்ல கடவுளேன்னு தம்பி அடிக்க இல்ல அவன் கையையும் காலையும் கட்டினா அவன் வேலை சரி அரைஞ்சு போட்டிருக்கு. இவர் டக்கடி இல்ல தான் போறேன்னு என்ன கும்புறேன் என்ன விடுங்கோ அங்க இங்க நாங்களே எத்தனை பொம்பளை எப்படி ஏமாத்தினி எத்தனை பொம்பளை வாழ்க்கை நாசமா போயிட்டுது வண்டுகளுக்கு இவர் டக்கானு கேட்டேன். நீ அப்ப அந்த ஐயா சொல்லித்தானே என்னட்ட வந்தானே என்ன தப்பா கழிச்சபடியா நீ என்னட்ட வந்தீங்க ஓமன்ட்டு விளையாடுற சார். நீங்க என்னத்துக்கு முதல்ல அவரோட மோட்டர் சைக்கிள் ஏறி போனீங்க? அவர் பைபோஸ் பண்ணி ஏத்தினவர் ஐயா என்ன ஏத்தினவர் உங்களோட கொஞ்சம் கதைக்கணும் என்ன லவ் பண்ண சொல்லி கேட்டவர். சரியோ தன்னை லவ் பண்ணட்டான் தான் இப்படி வைஃப் இல்லையா அங்கே அமைஞ்சாண்டு இப்ப நான் சரி ஓகே சார் வரணும் நான் நோட்டாட்டு அறியத்தானே வேணுமென்றதுக்காக நான் போனேன் லொகேஷன் விட்டு தான் நான் போனேன். போன சரி நீங்க என்னத்துக்கு வீட்டை வர சொன்னீங்க? அவராட்டம் கேட்டவர் வைபோஸ் பண்ணி விரட்டா வீட்டை விரட்டான்னு அவராட்டம் கேட்டவர். நீங்கள் அப்பயே முதல்ல நடவடிக்கை எடுத்துக்காங்க எப்படி முதல் பிஹேவியர் பிள்ளையா இருக்கே மோட்டர் சைக்கிள் ஏற்ற சொல்லிக்கே சம்மந்தமாக நீங்கள் பொலிசுக்கு சொல்லிக்கலாம் அடித்தோடு பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லிக்கலாம் தானே ஏன் வீடு வரைக்கும் வர சொன்னீங்க? ஐயோ சார் நான் அப்பவும் சொன்னேன் சார் வேணாம் சார் இதெல்லாம் கூடாது தப்பான வார்த்தைன்னு சொல்ல இல்ல நான் இருக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு போலீஸ் சப்போர்ட் இல்லை நான் ஒரு சப்போர்ட்டா இருப்பேன் நாங்க எங்கன்னு சொல்லி என்ன பைபோஸ் பண்ணி ஏத்திட்டு போயிட்டேன் சார். அப்ப நான் இவற்றை நோட்டை மறிக்கணுன்றக்காக நான் இத்தனை பொம்பளை இப்படி சித்திரவதைப்பட்டு அதுக்காக நான் பல நாட்கள்லாம் ஒரு நாள் ஆப்பிடுவாண்டா நான் வாங்கினேன் இந்த காலத்துல சட்டி தவறி சார். நான் ஒரு கட்டத்துக்கு நான் எனக்கு அண்ணா தம்பியும் இல்ல தங்கச்சியும் இல்ல பக்கத்துல சொல்லியிருந்தேன் என் நிலப்பாடு என்ன சொன்னேன் இப்படி பிரச்சனை தங்கச்சியம்மா இப்படி எல்லாம் கேட்டவர் கொண்டவர் சொல்லி போடுறது தங்கச்சி சொன்னாலும் சரியக்கா விடு அது ஒரு நேரம் பார்ப்போம் வேற எதுவும் கேஸுக்கு வந்தா பார்ப்போம்னு சொல்ல நான் தம்பி இருக்கட்டாங்கன்னா இவர் எனக்கு கோல் எடுத்து எடுக்க இவர் டக்கான்னு சொல்லி அயந்தன்னு சொல்லி என் தம்பிக்கு முன்னே கோல் எடுக்க அப்ப நான் டக்கான்னு சொன்னேன் சார் இப்படி அவன் வரதக்காரன்னு சொல்லி இவர் நான் சொல்றேன் இல்ல நீங்க 8 மணி போல குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருங்கன்னு சொன்னாரு எனக்கு. அப்ப நாங்க இல்ல சார் அப்ப நான் பெரட்டான்னு கேட்டேன். நான் இல்ல சார் வேணாம் நான் தனியா இருக்குறேன் ஒரு பிள்ளைகளும் இல்ல இருந்து யாழ்ப்பாணம் போய் ஜப்னாவுக்கு போயிட்டோம்னு சொல்லு அதுதான் நெல்ல மாமன்னு சொல்லி போட்டு ஆளு வாங்கிட்டு வளவுக்கு யார் நீங்க யாருன்றதுக்கு நான் சார் வந்து நிக்கிறேன்னா சரி சார் உள்ளுக்கு வாங்கலாம் சார் மரியாதை ஒன்று இருக்கத்தானே வேணும் சார். நான் பார்த்தேன் சரி போலீஸ்ன்னு சொன்னா ஒரு நண்பனுக்கு துணதான் போட்டு நான் சரி வாங்க சார் வைஃப் சரி வாங்க ஐயான்னு கூப்பிட இவர் சொன்ன லைட் அணைப்பாடு நான் உள்ளுக்கு கூப்பிட இவர் வந்து சாப்பாடுகளும் கட்டி வடையெல்லாம் கட்டிக்கொண்டு இவர் வந்துருக்கு வந்து அப்ப நான் இல்ல சார் எனக்கு எல்லாம் தேவையில்லை என்ன சார் வைக்க போறீங்க நீங்க ஹெல்ப்புக்கா வந்து நீங்கன்னு சொல்ல நான் ஹெல்ப்புக்கு வரையில எனக்கும் வரையில நான் கேட்டேன் மேட்டர் தெரியாதோன்னு என்ன கேட்டேன். இப்ப நான் தம்பியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வீட்டுல வச்சிருந்தேன். இவர் டக்காண்டு சாமி அறைக்க நான் உள்ளுக்கு போக டக்காண்டு இவர் வந்து என்ன அமர்த்த தம்பி குடிச்சு பிடிச்சிட்டேன் குடிச்ச வழியதான் இப்ப மாட்டுப்பட்டவர் இல்லாட்டி எத்தனை பொம்பளை ஆப்பிட்டுக்குன்னு சொல்லுங்க அப்போ இப்ப உங்களுக்கு அந்த ஐயா சொல்லித்தானே வந்தீங்க ஓகே தானே இப்ப அந்த ஐயா வந்தல நீங்க எனக்கு வந்தீங்க ஐயா நான் இப்ப உங்களை விடுறேன் ஓகே நீங்க இப்ப அந்த ஐயா சொன்னபடியே நீங்க என்னட்ட வந்தீங்க சொன்னாதான் நான் விடுவேன் இல்லாட்டி வந்தேன்னு கடிச்சு விடுவேன் நியூஸுக்கு போட்டுருவேன் நியூஸ்
இப்போ நான் பாயிண்ட்டுக்கு அனுப்புவேன் தகவல். நீங்கள் உள்ளே சொல்லுங்க, தம்பியும் இல்லை தங்கச்சியும் இல்லைன்ற. சரியா? நான் மட்டும் இருக்கிறேன் அந்த ரூமில். ஒன்லி லேடிஸ் தான் இருக்கிறேன். சரியா? உங்களுக்கு எடுக்கிறத விட நான் ட்ரீட்மெண்ட்டு கூட எடுப்பேன். ஆ சரியா? நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கிழவஞ்சல்லியில் வந்த நீங்கள் 5-6 பேர் வந்தது, 50 பேர் வாரதுன்னு சொல்லி எல்லாம் வந்த நீங்கள் ஓமண்டு தெரியாடுங்க சார். இல்லைன்னா இல்லைனுங்க, இல்லாட்டி நீங்கள் இப்படியே கிடப்பீங்க, நாளைக்கு போவீங்க போலீஸ் ஸ்டேஷன். ஓகேவா? உங்களை காப்பாற்றணும் மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், போங்க. இப்போ நான் விடுவேன் உங்களை, கை பண்ணுவேன். கிழவஞ்சலியில் வந்த நீங்கள். ஆமாம் பாத்தியோடா.